அனைவருக்கும் வணக்கம். I am extremely happy to meet you again through this lesson. இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே முக்கியமான பாடம் தான் சொல்கிறேன். ஆனால் திஸ் இஸ் a very important lesson. நேற்று இதுக்கு முந்தின பாடங்கள் எல்லாமே நான் கிராமர் வேர்ட்ஸோடு டீல் பண்ணேன். உதாரணமாக 6 வேர்டு ஆக்டிவ் வேர்டு அண்டு 6 டைம் பேசிவ் வேர்டு, அதெல்லாமே கிராமர் கீஸ். கிராமர் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இங்கிலீஷில் மாத்திரம் இல்லை, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, கிராமருங்கிறது ஹார்ட் மாதிரி. இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஹார்ட் மாத்திரம் முக்கியம் இல்லை, அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்குது. அதுக்கு பேர் தான் ப்ரப்போசிஷன்ஸ் சொல்லுவோம். ப்ரப்போசிஷனுங்கிற வார்த்தை நீங்கள் கிளாஸ் ரூமில் கிராமர் படிக்கும்போது கேட்டிருப்பீங்க. இன்னு, ஆன், அட்டு, வித்து, தேன், பிஃபோர், ஆஃப்டர், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம படிச்சிருக்கோம். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழ் மீனிங் கிளாஸில் அப்படி தான் சொல்லித்தர முடியும். இப்போ புரிகிறதுக்காக மாணவர்களுக்கு டூனா கூ, இன்னுனா உள்ளே, ஆன்னா மேலே, அட்டுனா அது என்னங்கிறத தெளிவாக சொல்ல முடியாது, ஃப்ரம்னா ஒரு அதிலிருந்து, டில்னா வரை, இப்படி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். எனக்கு அப்படி தான், நானும் அப்படி தான் படித்தேன். ஆனால் இது ஒரு கான்செப்ட் வேர்டுன்னு சொல்லுது. இந்த ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ரப்போசிஷன் தான் சொல்ல சாதாரணமாக நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம். பட் ப்ரப்போசிஷன் தான் அது சரியான ஒரு ப்ரொனன்சியேஷன். அது ஒரு கான்செப்ட் வேர்டு. இந்த ஏற்கனவே நான் கொடுத்து சொல்லியிருக்கேன் பாருங்களேன். நம்ம பேசுகிறது ஃபேக்ட்ஸு பேசுகிறோம். ஃபேக்ட்ஸு 18 டைமில் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு 12 நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த டைமை பொறுத்த மட்டும் இப்போ ஃபேக்ட்ஸ் நாம் பேசுகிற செய்திகள் மொத்தம் 18. நான் என்ன சொல்ல, ஒரு செய்தியை பேசும்போது யார் செய்வது, செய்வதுங்கிறது தான் கிராமர் கீ, அதுதான் செகண்ட் வேர்டு. யார் செய்வது, எதைங்கிறது வரும், பெரும்பாலும் வரும், சில இதில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. யார் செய்வது, செய்வதுங்கிறதாப்புல யாரோட சேர்ந்து செய்வது, என்ன காரணத்துக்காக செய்கிறது, எதன் உதவியினால் செய்கிறது, யாருக்கு எதிர்ப்பாக செய்கிறது, யாருக்கு பதிலாக செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் வேர்டு கிராமர் கீன்னு சொன்னேன் இல்லையா. அடுத்து தேர்டு வேர்டு, ஃபோர்த்து வேர்டு நம்ம மூவ் பண்ணும்போது இங்கிலீஷ் சென்டென்ஸில் ஒரு ப்ரப்போசிஷன்ஸ் இல்லாமல் ஒரு தேர்டு வேர்டை நம்ம நினைக்க முடியாது. இங்கிலீஷில் செகண்ட் வேர்டுக்கு அடுத்தாப்பில் வர்ற அந்த தேர்ட் வேர்டை ப்ரப்போசிஷன் வேர்டுன்னு சொல்கிறது. இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் we cannot imagine of English. ஸோ இங்கிலீஷுக்கு இந்த 2 வார்த்தைகளில் தான் அந்த இங்கிலீஷினுடைய மெக்னானிமிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய மேக்னிஃபிஷன்ஸை இந்த 2 வார்த்தைகளில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இப்போ நம்ம கேட்கணும். இது ஒரு பிரெய்னி வேர்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். கவனிச்சுட்டாங்க. ஸ்பீக்கிங் ஃபேக்ட்ஸ் பை ப்ரப்போசிஷன்ஸ், இதான் இப்போ நம்ம படிக்க போகிறது. நான் இதில் நிறைய வார்த்தைகள் சொல்லுவேன். மொத்தத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 10 வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு இன்னொரு வகுப்பு எடுப்பேன். அதை பற்றி நான் ரொம்ப கிளியராகவே நடப்பேன் வித் டயக்ராம்ஸ். ஓகே, பாருங்களேன். ஆக்ஷன் ரீச்சிங். ஆக்ஷன் ரீச்சிங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, யார் செய்வது யாருக்கு. அப்போ நாங்கள் ஒரு செய்தியை ஒரு செயலை செய்கிறோம் இல்லையா, அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு செயல் எந்த டைமிங்கில் நடக்குது அதான் கிராமர் கீ. அந்த செயல் எந்த பொசிஷனில் நடக்குது அதான் ப்ரப்போசிஷன்ஸு. அந்த செயல் எந்த மனசில் நடக்குது அதான் மைண்டு வேர்டுன்னு சொன்னேன். இதை நம்ம அடுத்தாப்புல படிப்போம். இப்போ யார் செய்கிறது, ஒரு தடவை ஒரு செயலை செய்கிறாரு, யாருக்கு செய்கிறாரு, அந்த செயலுடைய எஃபெக்ட் ரிசல்ட்டு யாருக்கு போய் சேருது. அப்போ 2 ப்ரிப்போசிஷன்ஸ் இல்லாமல் அது பண்ண முடியாது. இந்த 2வை நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, வீட்டுக்கு, ஆஃபீஸுக்கு, ஊருக்கு, அந்த மாதிரி ஒரு கூன் போடும்போது அப்படி அது படிக்கிற மாதிரி அது அப்படி இல்லை. நம்ம போய் சேர்ந்துடுறோம். இப்போ ஐ கோ டு மை ஹவுஸ் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏற்கனவே வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, நான் 5வது 6வது ஆளை அவங்களோட போய் சேர போகிறேன். அப்போ இது ஒரு மெர்ஜிங். இந்த 2ங்கிறது ஒன்றோடு சேர்ந்து இணைகிறது. அதனால சொன்னேன் ஆக்ஷன் ரீச்சிங் சொல்லுவோம். அப்போ அந்த ஆக்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு 2 சொல்லுவேன். யார் செய்வது யாருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐ ஸ்பீக் டு யூன்னு சொல்கிறேன். நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
நான் பேசுகிறேன். அப்போ நான் பேசுகிறது உங்கள் எல்லாருக்கும் வந்து உங்களுடைய மைண்ட் வழியாக பிரெயினுக்கு, உங்களுடைய காது வழியாக அது வந்து பிரெயினுக்கு போகுது இல்லையா, உங்களோட வந்து அது இணைஞ்சிருக்கு, மரிச்சு ஆகுது இல்லையா. அதனால தான் இந்த டூ. ஐ கோ டு மை ஹவுஸ், ஐ கோ டு மை ஆஃபீஸ், ஐ கோ டு தி டெம்பிள். அதே மாதிரி ஹீ கம்ஸ் டு மை ஹவுஸ். அந்த டூ அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த இணைய ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள் அர்த்தம், ஆணோ ஒரு பொருளோ அப்படின்னு சொல்லி உதாரணமாக என்ன சொல்லுது. இப்போ அதுக்கடுத்தது ஆக்ஷன் பர்பஸ்ன்னு சொல்கிறோம். ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறாரு ஒரு காரணத்திற்காக. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு செயல் செய்கிறோம், நமக்கே தெரியும் காரணம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் தெரியும். அப்போ அந்த ஃபாருங்கிற ப்ரிப்போசிஷன் இல்லாமல் அதை பேச முடியும். அப்போ டூங்கிறது வந்து ஒரு மெர்ஜர், ஒரு செயல் ஒன்றோட ஒன்று செய்கிறது. ஃபாருங்கிறது ஒரு செயலுக்கான காரணம். இப்போ என்ன பண்ணுறாங்க, யார் செய்வது, என்ன காரணத்திற்காக. அப்போ ஐ டீச். நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன் என்ன காரணத்திற்காகன்னு சொன்னால் ஃபார் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஃபார் போட்டு அந்த காரணத்தை சொல்லணும். ஒரு ஆக்ஷன் வந்து அதோட ஐந்து செய்யணும், இல்லைன்னா காரணத்தை சொல்லணும். அப்போ ஐ டீச் இங்கிலீஷ் ஃபார் ஸ்பீக்கிங் வேல். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், மார்க்கெட்டுக்கு போகிறோம். வி கோ டு த மார்க்கெட். என்ன காரணத்துக்காக போகிறோம், வெஜிடபிள்ஸ் வாங்குகிற காரணத்திற்காக. அப்போ வி கோ டு த மார்க்கெட் ஃபார் பையிங் வெஜிடபிள்ஸ். சரிங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு திருமணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வி கோ. அப்போ இப்போ இங்கே டூ போடுறதா ஃபார் போடுறதாங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை. நான் என்ன சொன்னேன், டூன்னு சொன்னால் ஒரு மெர்ஜர் இருக்கணும், ஃபார்ன்னு சொன்னால் ஒரு காரணத்துக்குன்னு சொல்லணும். அப்போ வி கோ ஃபார் த மேரேஜ் தான் கரெக்டாக முடிய வி கோ டு த மேரேஜ் கரெக்ட். ஏற்கனவே இருக்காங்க, அவங்கள போய் நம்ம ஒன்று சேர்றதுங்கிறது இல்லை. அங்கே போய் நம்ம கலந்து பல காரியங்களை நம்ம கலந்துக்கிறதுக்காக போகிறோம், அந்த காரணத்திற்காக போகிறோம். அப்போ ஐ கோ ஃபார் த மேரேஜ். அப்போ ஐ கோ ஃபார் ப்ரேயிங் காடு. கடவுளை கூப்பிட்ற காரணத்துக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதுதான் ஃபார். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார்ங்கிறது வந்து காக அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு காரணத்தை பேஸ் பண்ணியிருந்தால் அப்போ ஃபார் போட்டு அதை கரெக்ட் பண்ணும். அதே மாதிரி பாருங்கள், ஆக்ஷன் ஏஜென்ட்னு சொல்லுது, அதுக்கு பை ப்ரிப்போசிஷன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன், யார் செய்வது, எதன் உதவியால். இப்போ பையின்னா எல்லாருக்கும் தெரியும்ல, ஏற்கனவே நான் இதுக்கு முன்னால் ஒரு பை சொல்லி கொடுத்தேன். அதாவது அது ஏற்கனவே ஒன்று தான், பையினா உதவி செய்யுது. இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், ஐ டீச் யூ. எனக்கு உதவி, என்னை உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பிளாக் போர்டு உதவி செய்யுது. அப்போ ஐ டீச் யூ பை திஸ் பிளாக் போர்டு. எனக்கு உதவி செய்கிற அந்த உதவிங்கிற கான்செப்ட் வந்த உடனே அதுக்கு உள்ள ப்ரப்போசிஷன்ஸ் வந்தது பை. அப்போ வி ஆர் லிவிங், நம்ம வந்து வாழ்கிறோம் பை அவர் பேரண்ட்ஸ். வி லேர்ன் அல்லது வி கெட் எஜுகேஷன் பை அவர் டீச்சர்ஸ். நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழ்கிறோம், பணம் நமக்கு ஏஜெண்ட்டாக இருக்குது, ஏஜென்ட் பணம் நமக்கு உதவி செய்யுது. அதனால் ஸோ வி லீவ் ஒன்லி பை மணி. பணத்தினால தான் நம்ம வாழ்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மெர்ஜர்னா டூ, காரணம்னா ஃபாரு, அது நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் புரியுதா. இப்போ ஐ ஃபோட்டோகிராஃப் சம்படி பை த கேமரா. அப்போது அவங்கள ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா உதவி செய்கிறதுனால நான் பையங்கிறது சொல்கிறேன். இதை தவிர்த்து வேறு எந்த ப்ரப்போசிஷன் போட்டாலும் அது வந்து ஒத்து வராது. அப்போ இந்த ப்ரப்போசிஷன் நீங்கள் எப்படி கொண்டு வர வேண்டியிருக்கு, நம்ம திங்க் பண்ணி அதனுடைய பொசிஷனிங்கை திங்க் பண்ணி தான் அதை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆக்ஷன் வித்ன்னு சொல்லிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தடவை ஒரு செயலை செய்கிறாரு, ஒரு தடவோடு சேர்ந்து, ஒரு தடவை செய்கிறார். இப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம ஒரு டூர் போகிறோம், வி கோ ஆன் டூர். வி கோ ஆன் டூர். டூரை வந்து ஆன் டூர்னு தான் சொல்கிறாங்க. வி கோ ஆன் டூர், ஏன்னா போய்கிட்டே இருக்கிறவங்கள அது ஆன் சொல்கிறது. வி கோ ஆன் டூரு வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னோட சேர்ந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க, நம்மளோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸும் வர்றதுனால வித்துன்னு சொல்கிறோம். சரிதா. அதே மாதிரி நான் வெளியில் போகும்போது பணம் எடுத்துகிட்டு போகிறேன், பணம் என்னோட இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன். ஸோ ஐ கோ அவுட் டு வித் மணி. அதே மாதிரி நம்ம ஒரு தடவை பார்க்க போகிறோம், விசிட் பண்ணுறோம், ஒரு தடவை ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறோம், நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்.
அந்த பொருளோடு சேர்ந்து. அப்போ பொருள் தனியாக இருக்கும். வித்துன்னு சொன்னால் மெர்ஜர் இல்லை, டூனா மெர்ஜர், வித்துனா மெர்ஜர் இல்லை, தனித்தனி. ஸோ ஐ கோ டு மீட் தம் வித் வித்ஸ். ஆகையினால ஒரு செயலை செய்கிறாரு, எதோட சேர்ந்துன்னு சொல்றதுக்கு வித்து சொல்றேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷனு அகெயின்ஸ்ட், ஒன்றுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அகெயின்ஸ்ட்ங்கிற ப்ரிபோசிஷன் வரும். யார் செய்வது, யாருக்கு எதிராக. இப்போ நீ வந்து எனக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்க, யூ ஸ்பீக், எனக்கு எதிராக. அப்போ எதிராகன்னு சொல்லும்போது அதுக்கு அகெயின்ஸ்ட்ங்கிற ப்ரிபோசிஷன். வித்துங்கிறது கூட சேர்றது, அகெயின்ஸ்ட்ங்கிறது அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. அதனால இந்த ப்ரப்போசலுக்கு எதிர்ப்பாக அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ தே கமெண்ட் அகெயின்ஸ்ட் திஸ் ப்ரப்போசல். அதனால இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறேன், ஆக்ஷன் ரீச்சிங்னா என்ன அர்த்தம், அந்த ஆக்ஷனும் ஒரு பொருளோட சேருது அப்படின்னு சொன்னால் டூ வரணும். அந்த ஆக்ஷனை ஒரு காரணத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் வரணும். அந்த ஆக்ஷனை ஒரு பொருளுடைய உதவியோடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பை வரணும். வி டிரைவ் பை கார், வி ரைடு பை மோட்டர் பைக், உதவி வருது. அதே மாதிரி அந்த ஆக்ஷனை ஒரு பொருளோடு சேர்ந்து செய்யும்போது, இப்போ ஒரு இட்லியை நம்ம சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றோம். அப்போ இட்லி தனியாக இருக்குது, சட்னி தனியாக இருக்குது. வி டேக் இட்லி வித் சட்னி. அதே மாதிரி சாப்பாடு சைட் டிஷ்ஷஸோடு சாப்பிட்றோம். வி டேக் த மீல்ஸ் வித் சைட் டிஷ்ஷஸ். பையின்னு சொல்லிடக்கூடாது, அது உதவி செய்யறது இல்லை, அது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. அதனால வித். அதே மாதிரி ஆக்ஷன் அகெயின்ஸ்டாக நடக்கும். ஒரு பொருளுக்கு அந்த செயல் வந்து ஒன்றுக்கு எதிராக நடக்கும்போது அகெயின்ஸ்ட்ங்கிற ப்ரிபோசிஷன். அப்போ என்ன சொல்லுது, த பீப்புள் ஆக்ட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். அதே மாதிரி தே ஆர்கியூ அகெயின்ஸ்ட் த பீப்புள்ஸ் வெல்ஃபேர். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் 5 ப்ரப்போசிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்தடுத்து இன்னொரு 5 அப்படின்னு சொல்லி தருவேன். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.